மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே பல வகையான குற்றவாளிகளுக்கு பல வகையான தண்டனைகளை தருகின்றார். அதில் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நாளை மறுமையிலே நரகத்திலே ஒரு மனிதனை கொண்டு வந்து தூக்கி எறியப்படும். அவ்வளவு விகாரமான அந்த மனிதனுடைய அந்த குடல்கள் எல்லாம் பிதுங்கி அவனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்துவிடும். அந்த குடல்களை சுற்றி அவன் எப்படி சுற்றி வருவான் என்று சொன்னால், எப்படி, அதாவது பழைய காலத்திலே நான் பார்த்திருக்கலாம், அந்த எண்ணெய் அரைக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, செக்கை, எண்ணெய் அரைக்கக்கூடிய அந்த செக்கை கழுதைகள் மாடுகள் சுற்றி வருகின்றனவோ அது போன்று அவனுடைய குடல்களை அவன் சுற்றி வருவான் என்பதாக. அந்த நரகவாதிகள் எல்லாம் அவன் படக்கூடிய வேதனையை பார்த்துவிட்டு கேட்பார்கள், இவ்வளவு விகாரமாக நீ வேதனை செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் சொல்லுவார்கள் அந்த மனிதனை பார்த்து, மனிதனே, குன்த தஅமுருனா வ தன்ஹானா அனில் முன்கர், நீ எங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டிருந்தாயே, எங்களுக்கு நன்மையை ஏவினாய், தீமையை விட்டு நீ எங்களை தடுத்தாயே, நீ எப்படி இந்த நரகத்திற்கு வந்து விட்டாய்? அப்போது அந்த மனிதன் சொல்வான், ஆம், நான் உங்களுக்கு நன்மையை கூறினேன், ஆனால் நான் செய்யவில்லை. நான் உங்களுக்கு தீமையை தடுத்தேன், ஆனால் நான் என்னை தடுத்துக் கொள்ளவில்லை என்பதாக. இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடந்தவர்கள், பிறருக்கு உபதேசம் செய்துவிட்டு தங்களை மறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கொடிய வேதனையை அல்லாஹ் நரகத்திலே தயார் செய்து வைத்திருக்கின்றான்.